அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றி வான்படை இறைவன் அல்லாஹ்வன் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லா. நம்ம சூரத்துல் அலக் பார்த்துட்ருக்கோம். 2 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வசனத்தை வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. اقرأ وربك الأكرم. ஸோ சில குரானில் இந்த இடத்துல கெஸ்ரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஹம்சத்துல் வசூலுடைய சட்டம் வரும். 3வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த எழுத்தை கவனிக்கும் போது இங்கே ஃபத்ஹா இடம் பெற்றிருக்கிறனால நம்ம இந்த இடத்துல கெஸ்ரா உபயோகித்து சொல்கிறோம். சாதாரணமாக இந்த லெட்டர் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? அப்படி தானே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ இதை கல்கலத்தும் சுக்ரா சிறிதாக அசைச்சு ஓதணும். ரா ஃபத்ஹா பெற்று வந்திருக்க வல்லினமாக ஓதணும். ஹம்சா சுக்கூனை கண்டிப்பாக உச்சரிக்கணும். ரப்பு ரா ஃபத்ஹா பெற்றிருக்க வல்லினமாக ஓதணும். பாலஷத்தாருக்கு அழுத்தம் கொடுத்து ஓதணும். ரப்பு கெல் லாம் சுக்கூன் கமரியா சேர்த்து ஓதணும். கேஃப் சுக்கூன் பெற்று வந்திருக்கு. ஹம்ஸுடைய சட்டம் காற்றை வெளிப்படுத்தி ஓதணும். சாதாரணமாக அக்ரம் அப்படி சொல்கிறதுக்கும் அக்ரம் அப்படி சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா? இந்த அந்த காற்று வெளியேறதை கவனிக்கணும். ரா ஃபத்ஹா பெற்று வந்திருக்கு, வல்லினமாக ஓதணும். வசனத்துடைய முடிவில் மீம் தொம்மா பெற்று வந்திருக்கு. ஸோ நம்ம மீம் சுக்கூனாக ஓதுவோம். இக்ரா வரப்புக்கல் அக்ரம். 4வது வசனம் அல்லதி லாமில் ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து ஓதணும். தி யா மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். அல்லம லாம் ஷத்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும். பில் லாம் சுக்கூன் கமரியா லெட்டர் காஃப் வழியில் எடுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். வசனத்துடைய முடிவில் மீம் கேஸ்ட்ரா பேச்சு வந்திருக்கு. மீம் சுக்கூனாக நம்ம ஓதணும். ஓகே, 2 வசனத்தை ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா வரப்புக்கல் அக்ரம் الذي علم بالقلم. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 2 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.